வாங்க வாங்க. இதுக்கெல்லாம் கூட உனக்கு நேரம் இருக்கா? பரவாயில்லையே. என்ன செய்யறது, வேலைக்காரங்க தான் இல்லையே, எல்லாரும் அனுப்பிச்சாச்சே, அதுக்கு தான் தண்ணி ஊத்திட்டு இருக்கேன். எனக்கு தோட்டம்னா உயிர். ஆனா உனக்கு ஒண்ணு தெரியுமோ, தோட்டத்துல மலர்கள் எப்படியோ அப்படித்தான் குடும்பத்துல குழந்தைகள்னு நான் சொல்லலமா, கவி தாகூர் சொல்லியிருக்கார். ஒரு மாசமா அந்த மலர்களுக்கு சேவை செய்ய முடியலன்னு தான் இந்த மலர்களுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கேன். ஓஹோ, அப்போ இன்னும் பிடிவாதம் மாறல. இப்ப அந்த வீட்டுக்கு நடுவில் இருக்கிற தட்டியை இப்போதைக்கு எடுக்க முடியாது, அப்படித்தானே? என்ன கேட்டா அவரை கேளுங்க. கேக்குறேன் கேக்குறேன், என்ன பண்றது? அப்பா சுந்தரம், அப்பா இந்த வீட்டுக்குள்ள ஒரு தட்டி இருக்கே, அதை தட்டி எடுத்துலான்னு பாக்குறேன். என்னப்பா சொல்ற? நீங்க என்ன சார் சொன்னீங்க? என்ன? வேலைக்காரங்க உதவி இல்லாம, பொம்பளைங்களோட தயவு இல்லாம உன்னால தனியா வாழ்க்கை நடத்த முடியுமான்னு சேலஞ்ச் பண்ணீங்க. நானும் என் குழந்தைங்களையும் கூடவே வச்சுட்டு ஒரு மாசமா வாழ்க்கை நடத்தி காட்டி இருக்கிறேன். என்ன சொல்றீங்க? அம்மா சவாலா ஐயா? அவருடைய துணை இல்லாம, குழந்தைங்களும் பக்கத்துல இல்லாம ஒரு மாசம் பல்ல கட்டிட்டு நானும் வாழ்ந்து காட்டிருக்கேன். இதுக்கு என்ன சொல்றீங்க? அம்மா, உங்க 2 பேருக்குள்ள சண்டை இப்ப ஊருக்கெல்லாம் அம்பலம் ஆயிடுச்சு. டே அப்பா, கோர்ட்டெல்லாம் இதே பேச்சு. இப்ப நான் சொல்ல வந்தது என்னன்னா, பேசாம நம்ம பப்பிய இவன் ஜூனியருக்கு கொடுக்க மாட்டேன். அவர் ஜூனியருக்கு நானும் கொடுக்க மாட்டேன். வேண்டாம். சிவ 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 சிவ, போதுமா? வீட்டுக்குள்ள நடக்கிற சண்டை கொழையாடி மாதிரி நடுத்தருவுக்கு வர வேண்டாம். அம்மா, கடவுள் விட்ட வழியாகட்டும். நாளையில இருந்து குழந்தைகள் உன் பொறுப்பு. அதுதான் காத்துக்கிட்டு இருக்கேன். சொன்னதெல்லாம் ஞாபகம் கிட்டேன்னா ஏற்பாடு பண்ணுங்க. ஆளுக்கு 10 ரூபா. சாயந்தரம் காலேஜ் விட்டு அந்த பொண்ணு வந்துட்டே இருப்பான். நீங்க அந்த பொண்ணை மடக்கி கலாட்டா பண்ணணும். நான் நடுவுல வந்து உங்களை அடிப்பேன். என்ன? நாங்க திருப்பி அடிக்க கூடாது, கைய வாங்க கூடாது. அடி வாங்கறதுக்கு தான் இந்த பணம். அந்த இடத்துல நான் தான் ஹீரோ. என்ன நான் ஊங்கலாம் கால வராதப்பா. என்ன கொஞ்ச நேரத்துக்கு பழக்கத்தை மாத்திக்க. டர்க்கிட்டவன் அந்த பொண்ணு விஷயமா தானே அந்த பணாதி பையன் அந்த பணத்தை கொடுத்தான். ஆமாங்க. தலைக்கு எவ்வளவு கொடுத்தான்? ஆளுக்கு 10 ரூபா. போடே, தலைக்கு 20 ரூபா தரேன். அவன் கைய காலெல்லாம் உடைச்சு போன மாதிரியா படுக்க வச்சிருக்கோம். அந்த பொண்ணு எதிர்க்க நான் தான் அந்த பொண்ணை காப்பாத்துற மாதிரி ஒரு பாவலா. நான் அடிச்சுக்கிட்டே இருப்பேன், நீங்க வாங்கிக்கிட்டே இருக்கும். நாங்க திருப்பி அடிக்க கூடாது. கைய தூக்குறா, வீண் விரோதம் வரும். இந்த முறப்பெல்லாம் கிரவுண்ட்ல முறைக்கலாம். செட்டப்ல நான் கலந்துக்கிறேன், வந்துருங்க. இதெல்லாம் சர்வசாதாரணம். இதே மாதிரி எத்தனை பேர் அடிச்சிருக்க தெரியுமா? பணம் வாங்கிட்டு